அடுத்ததாக கருத்தரங்கத்தின் நிறைவு பேச்சாளராக கலைமாமணி திரு நாகை முகுந்தன் அவர்கள் இரு விலங்கு என்கின்ற பொருண்மையிலே 5 மணித்துளிகள் உரை நிகழ்த்த இருக்கின்றார். விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னீர் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பான இந்த விழாவில் அடியேன் இரு விலங்கு என்ற தலைப்பில் அடியனுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக அடியனை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமணி குடமணி கும்பமணி தமிழ்மணி ஆத்திமாமணி இவருடைய பாதார பிந்தங்களுக்கும் அடியனுடைய நெஞ்சில் நினைவில் வாழும் அமரர் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய சகோதரி தேசமங்கையர்க்கரசி நீங்கள் 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கணும்னா அப்படின்னாங்க. அப்படின்னா நான் நன்றி வணக்கம்னு சொல்லி 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவான்னு. ஏன்னா நாங்கள்லாம் 2 மணி நேரம் பேசுகிறவங்க. 2 மணி நேரம் பேசுகிறவங்களே 5 நிமிஷத்தில் முடியும்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய பரீட்சை. இன்றைக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் அடியனுக்கு இரு விலங்கு. அதாவது இரு விலங்குன்ன உடனே இந்த தலைப்பை கேட்டுட்டு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மயிலையும் சேவலையும் பற்றி பேச போகிறீங்களான்னு. அது சஸ்பென்ஸு, மேடையில் சொல்கிறேன். நுட்பமாக கவனிங்க. உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, ஆனால் ஒரு தெரியாத செய்தியை சத்குரு அருணகிரிநாத பெருமான் குறிப்பிடுகின்றார். அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மதேவனை அப்படி தலைகளே குட்டி சிறைகளே அடைத்தான். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் என்ன செஞ்சார், நேராக கிடுகிடுன்னு அருணகிரிநாத பெருமான்ட்ட வந்தார். அருணகிரிநாத பெருமானே, உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான். தொலைஞ்சாம் பிரம்மான்னார். என்ன தொலைஞ்சாம் பிரம்மா? எப்படி என்றால் பங்கேருகன், வார்த்தையை கவனிங்க, கந்தர் அலங்காரத்தில் ரொம்ப அற்புதமான பாட்டு. பங்கேருகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தொலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ, தனி வேல் எடுத்து இதையும் கோன் அறியன். யாரு? தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எம் கோன் அறியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே என்றார். ரொம்ப நுட்பமான செய்தி, ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். என்ன என்று சொன்னால் அருணகிரிநாத பெருமான்ட்ட வந்து பிரம்மா உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில எழுதிவிட்டான் உடனே தொலைஞ்சாம் பிரம்மா. யார் அந்த பிரம்மா? பங்கேருகன். யாரு? பங்கேருகன். பங்கேருகன் என்று சொன்னால், பங்கம் என்று சொன்னால் சேருன்னு அர்த்தம். அந்த சேத்திலே பூக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா. எப்படி இப்ப தாமரையை வர்ணிக்கிறப்ப குளத்துல இருக்கக்கூடிய தாமரைன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா சேத்துல இருக்கக்கூடிய தாமரைன்னு ஏன் சொல்லணும்? சேத்துல இருக்கக்கூடிய தாமரை என்று ஆரம்பிக்கிறப்பே அதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா? இப்ப மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பற்றி சொல்கின்ற நேரத்தில் அவரா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப அவருடைய செயல் திறமை புரிகின்றது. ஆகையினாலே தான் அவரை செயல் பாபு என்று அழைக்கின்றார்கள் அல்லவா? ஒரு வார்த்தையை வச்சே நாம் அவரை பற்றிய ஒரு சிறப்பை புரிந்து கொள்ள முடியும். இப்ப பிரம்மதேவனை பற்றி சொல்கின்ற நேரத்தில் பங்கேருகன், அதாவது சேத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா என்று அப்படி ஆரம்பிக்கிறப்பயே அந்த பிரம்மா மீது அவளுக்கு எவ்வளவு கோபம்னு புரியுது. அந்த பிரம்மா என்னை பட்டோலையில் இட, நம்ம இப்ப எதையாவது ஒண்ணு எழுதி வச்சுக்கணும்னு சொன்னாக்க பேப்பர்ல எழுதுவோம், அப்படி இல்லைன்னா செல்போன்ல வச்சுப்போம், அல்லைன்னா லேப்டாப்ல போட்டுப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த காலத்துல ஓலையில் எழுதுவார்கள். என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா ஓலையில் எழுதிவிட்டான் என்று சொன்னால் இது எம் கோன். யாரு? தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எம் கோன் அறியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே என்றார். முதல்ல தன்னை அவமதித்ததற்கு காலில் ஒரு விலங்கு போட்டு உள்ள தள்ளின பிரம்மாவை இப்ப முருகன் என்ன செய்வானா,
தன் அடியவனை அவமதித்ததற்காக, அதாவது முருகன் அடியவனாக இருக்கக்கூடிய அருணகிரிநாத பெருமானுக்கு அபசாரம் செய்ததற்காக காலில் ஒரு விலங்கு கையில ஒரு விலங்குன்னு 2 விலங்கு போட்டு உள்ள தள்ளி விடுவாங்க என்று என்ன அர்த்தம்? அதாவது முருகனை அவமதித்ததற்கு 1 பங்கு தண்டனை, முருகனுடைய பக்தனை அவமதித்ததற்கு 2 பங்கு தண்டனை என்றால் முருகன் பக்தர்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பானது இருக்கின்றது என்ற காரணத்தினாலே தான் இங்கு அகில உலக முருக பக்தர்கள் மாநாடானது சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்பாபுவாக இருக்கக்கூடிய மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் சிறப்பாக வெற்றிகரமாக 2வது நாளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் முருகன் என்றாலே வெற்றிக்கு அடையாளம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மகாநாட்டின் வழியாக முருக பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது. அதாவது முருகனுடைய பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற உண்மையானது நமக்கு தெரிய வருகின்றது என்று தெரிவித்து அடியனுக்கு வாய்ப்பளித்தமைக்காக இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். நல்லதொரு உரை நிகழ்த்திய கலைமாமணி திரு நாகை முகுந்தன் அவர்களுக்கு நன்றி.